உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவா. முருகர் நம்புறவங்க மட்டும் கேளுங்க. நாங்கள் ரீசெண்டாக மலேசியா போயிருந்தோம். மலேசியா பத்துகேஸ் முருகர் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நாள் கனவு பத்துகேஸ் முருகர் கோயில் போயிட்டு என்னோட வேலை வச்சு அபிஷேகம் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப நாள் கனவு, அது நிறைவேறிச்சு. பத்துகேஸில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேங்க, பாலும் பன்னீரும் வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. மறந்துட்டு மலை ஏறிட்டு இருக்கும்போது சைடில் கடை இருக்கும் தெரியுமா, ஒரு 100 பேருக்கு மலை ஏறிட்டு இருக்கோம். சைடில் இருக்கிற கடையிலேருந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டா, என்ன மட்டும் கூப்பிட்டு இந்த பாலும் பன்னீரும் கொண்டு போயிட்டு உள்ளே கொடுத்துருங்க, அபிஷேகம் நடந்துட்டுன்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் கீழே யோசிச்சேங்க, பாலும் பன்னீரும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு, வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு மறந்துட்டேங்க. முருகருக்கு எப்படி காது கிட்டுச்சுன்னு தெரியல, மலைக்கு மேலே ஒரு கடையிலேருந்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. முருகரோட விளையாட்டை பாருங்க. இந்த மாதிரி முருக பக்தர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் முருகர் அடிக்கடி இந்த மாதிரி விளையாட்டு காட்டிட்டு தான் இருப்போம். கந்தனை நம்மனா கைவிட மாட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பத்துமலை முருகனுக்கு அரோகரா.